மெசியாவின் ஊழியங்கள் வழங்கும் காலடிக்கு விளக்காகும் ஏசையா, உம் வார்த்தை என் பாதைக்கு ஒளியாகும் ஏசையா, உம் வார்த்தை என் காலடிக்கு விளக்காகும் ஏசையா. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஆமென். எங்கள் அன்பான கடவுளே, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கின்ற கடவுள் நீர். எங்களுக்கு உதவ வேண்டும் என உம்மை கெஞ்சி மன்றாடி, ஆண்டவரே, உம்முடைய திருமகன் எங்கள் அருமை மீட்பர் ஆண்டவர் இயேசுவின் பெயரை சொல்லி உம்மை அழைக்கிறோம். ஆண்டவரே, உம்மை அழைத்தால் ஒழிய எங்களுக்கு வாழ்வு இல்லை என்பது வெள்ளிடை மலையாகிவிட்டது. உம்மை அணுகி வந்தால் ஒழிய எங்களுக்கு வாழ்வு கிடையாது என்பது எங்களுக்கு தெரிந்து விட்டது. ஆண்டவரே, நீர்தான் எங்களுக்கு வாழ்வின் ஊற்று. உம்மை அணுகி வந்தால் ஒருபோதும் நான் விலக்கிவிட மாட்டேன், புறக்கணிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறவர் நீர் என்ற உண்மையை நாங்கள் இன்றைக்கு உணர்ந்து கொண்டோம். ஐயா, எங்கள் மீது இரக்கமாயிரும், உம்முடைய இரக்க பெருக்கே எங்கள் வாழ்வின் ஆதாரம். தெய்வமே, எங்களுடைய குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும். எங்களுக்கு உள்ள குறைகளை எல்லாம் திருமுன்பாக வைக்கிறோம். எங்கள் மீது உம்முடைய இரக்கத்தை பொழிந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். 18ஆம் அதிகாரம் 35 38வது இறை வாக்கு முடிய. இயேசு எரிகோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். மக்கள் கூட்டம் கடந்து போய் கொண்டிருந்ததை கவனித்த அவர், இது என்ன என்று வினவினார். நாசரேத்தூர் இயேசு போய்க் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள். உடனே அவர், இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கூக்குரலிட்டார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, கடவுள் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார். அந்த கடவுள் நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா? யோவான் நற்செய்தியில 14வது அதிகாரம், அதில் 14வது வசனமாக நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவே சொல்லுகிறார், நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று இயேசு சொல்லுகிறார். நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்ற கடவுளை நாம் எப்படி அழைக்கலாம் பார்த்தீர்களா? இயேசுவே என்று அழைக்கலாம். இயேசு என்றால் விடுவிப்பவர், மீட்பளிப்பவர், மீட்பர், வாழ்வு தருபவர். அன்பானவர்களே, அழைத்து பாருங்கள், வாழ்வை பெறுவீர்கள். God bless you. Praise the Lord.